சொல்லோ இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? கண்ணா இது எப்படி இருக்கு? Hello, Mr. Katavarayan. yeah. Are you staying in Sungai Estate, Tanjagulam? Yeah. வணக்கம், என் பேரு லிங்கம்மா. லிங்கம், நான் கூட்டுறவு சங்கல்ல இருந்து கால் பண்றேன். லிங்கம்? ஏன்? இல்லையே, இங்க பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்க. என்ன குரல்? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் லிங்கம் பேசுறேன், கூட்டுறவு சங்கத்துல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து அந்த எஸ்டேட்ல நீங்க என்ன விவசாயம் பாக்குறீங்களா? என்னென்ன பாக்குறீங்க? பல விதமா பாக்குறேன். அப்புறம் ஏதாவது ஆடு மாடுகள்லாம் இருக்கா? இல்ல, உங்க பேர் உண்மையான பேர் தான் என்ன? யாரு நீங்க? இங்க கேட்ட மாதிரி இருக்கு குரல். லிங்கம் பேசுறேன். இதுக்கு முன்ன நம்ம பேசியிருக்கோமா? சொல்லுங்க, யாரு குரல தெரியல. கத்தவரா? சொல்லு. சொல்லா, என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க? யாரு சொல்லுங்க? கத்தவராயன், நம்ம உங்க இது 23 என்ன ஆடுகள் வச்சிருக்கீங்களா உங்க இடத்துல? 23 ஆடுகள் வச்சிருக்கீங்களா? இருக்கு இல்லையா? இல்லையா? பொய் சொல்றீங்களா? நீங்க யாரு? ஹலோ, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் கூட்டுறவு சங்கத்துல இருந்து கால் பண்ணிக்கிறேன். கூட்டுறவு சங்கத்துல இருந்து இந்த மாதிரி யாரும் இல்ல. லிங்கங்கிற பேரே இல்ல. எப்படி தெரியும் உங்களுக்கு? முன்ன பின்ன வந்திருக்கீங்களா? யாரு தெரியும்? பாலாவா? யாரு தெரியும் அங்க கூட்டுறவு சங்கத்துல? செல்வம் தெரியுமா? நினைக்கிறேன். சும்மா கதை விடாதீங்க. ஹலோ, என்ன? எங்க சுபாங்கன்னு தான் பேசுற? சுபாங்க? என்ன சுபாங்க? தேவையில்லாம பேசுறீங்க. தேவையில்லாம நீ தான் பேசிட்டு இருக்கிறீங்க. ஹலோ, அந்த 23 ஆடுகள் வந்து நீங்க அது வேற இடத்துக்கு மாத்தணும். இல்ல நான் கூட்டுறவு சங்கம் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும், தெரியுமா? Do you know this is causing disturbance in the area? சரி, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. No, not I am not going to do anything. You will have to do it. You understand, Kathorayan? எனக்கு எல்லாம் தெரியும். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க. No, அப்படி சீஸ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். அத பத்தி நான் பாத்துக்கிறேன். பின்னால எல்லாம் பார்க்க முடியாது சார். நீங்க வந்து இதை கண்காணிக்கணும். இது வந்து ஹேண்டில் பண்ண அந்த பிரச்சனையா இல்லைன்னா பெருசாயிரும். இல்ல அது வச்சுதானே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கேட்ட குரல் மாதிரி தான் இருக்கு. என்ன கேட்ட குரல் மாதிரி இருக்கு? எங்க கேட்டுங்க சொல்லுங்க பாப்போம். கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. ஹலோ, எங்க கேட்டிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. எனக்கு இந்த குரல் கேட்ட குரல் எங்க கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. கேட்டிருக்கேன்னு சொன்னா உடனே சொல்லிட முடியுமா? அப்புறம் ஒண்ணு இல்ல தானே. அங்க என்ன விளையாடுறீங்க என்கிட்ட? நினைச்சு பார்த்து தான் சொல்ல முடியும். என்ன நினைச்சு பார்த்து? எனக்கு என்ன வேற வேலை இல்லாம உங்களுக்கு கால் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேனா? சரி, இது வேலை இல்லாத கால் தான். என்ன வேலை இல்லாத கால் உங்களுக்கு? சரி, அந்த ஆடுகள் அகற்ற முடியுமா? முடியாதா? முடியாது. என்ன பண்ணுவீங்க? சரி, நான் உங்களுக்கு வந்து வார்னிங் லெட்டர் நான் கொடுக்க போறேன். வார்னிங் லெட்டர் என்ன? நான் பேசும்போது தயவு செய்து குறுக்கா பேசாதீங்க. பரவாயில்ல. ஹலோ, தெரியும், இது தெரிஞ்ச குரல். அதுக்கப்புறம் பாப்போம். எனக்கு வந்து மண்டைக்கு ஏத்தாதீங்க. தெரிஞ்ச குரல் சொல்லிக்கிட்டு. அதே மண்டை எனக்கும் இருக்கு, தெரியுதுல்ல? அப்புறம் என்ன? யாரு கசக்கி பிழிஞ்சு சொல்லுங்க பாப்போம். யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்லாம் சொல்லுங்க பாப்போம். பேர் வந்து பாலான்ற. பாலா? எங்க பாலா? நான் வந்து பாலா கிடையாது. அப்புறம் யாரு? அப்புறம் நான் ஆனந்தா THR ராகல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்தாவா? ஆனந்தான்றது பேர் இல்ல, ஆனந்தராவ்ன்ற பேர் இருக்கு. ஆனந்த ராவா? அண்ணா யாருன்னா அது? யாரு சொல்லுங்க உண்மையிலேயே. சரி, இந்த ரேடியோ எல்லாம் கேப்பீங்களா? ரேடியோ எல்லாம் நமக்கு ஆளு தெரியாது. THR ராகா கேப்பீங்களா? ஆனந்தா குரல் எனக்கு நல்லா தெரியும். THR ஆனந்தா குரலும் தெரியும். அவரோட கூட்டாளி குரலும் தெரியும். அதெல்லாம் சும்மா வீச்சா? ஓகே, நான் நம்பல. ரேடியோல வந்தா நம்புவேன். ஆனந்தா குரல் எனக்கு நல்லா தெரியும் ரேடியோல கேட்கும் போது. ஆனா இந்த குரல் வந்து ஆனந்தா குரல் இல்லையே, உதயா குரலும் இல்ல. தெரியல, நீ யாருன்னே தெரியல.